அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்வாக திறனற்ற திமுக கடந்த மார்ச் மாதத்தில் 120 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் யுவன்ராஜ். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 120 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே சுடுகாடாக மாற்றி இருக்கிறது திமுக அரசு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் உள்ளிட்ட 3 மாதங்களில் 308 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஜனவரி மாதம் மட்டும் 98 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதத்தில் 90 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதத்தில் மொத்தமாக 120 கொலை சம்பவங்கள் என ஒட்டுமொத்தமாக 3 மாதங்களில் 308 கொலை சம்பவங்கள் தமிழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் கும்பகர்ண தூக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பதை கோட்டை விட்டுவிட்டு தொடர்ந்து அரங்கேறக்கூடிய இந்த கொலை சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை நிலைகுலிய செய்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே பெற்ற மகனை அரிவாளால் சராமரியாக வெட்டி கொலை செய்த சந்தை கடந்த 1ஆம் தேதி அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பணம் வசூலிப்பதில் முன் விரோதம் காரணமாக பைனான்சியர் சிவா கொடூரமான முறையில் கொடுத்த கடனை திருப்பி கேட்டதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை 7 கிணறு பகுதியில் தாயை துன்புறுத்தியதால் தந்தை ஜெகதீஷ் என்பவர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோவை சூலூர் அருகே மனைவி சங்கீதாவை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுவிட்டு கேரளாவில் கணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் பட்டாக்கத்தி, கத்தி, கம்பி, கட்டை, துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டு, பெட்ரோல் குண்டு என்று சொல்ல முடியாத அளவிற்கு வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மூதாட்டி சீதாலட்சுமி என்பவர் அவருடைய மகள் ராமஜெயந்தியும் மர்மமான முறையில் மரணமடைந்து கிடந்திருக்கிறார். இது நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று திருப்பூரிலே முன் விரோதம் காரணமாக ஆனந்தராஜ் என்கிற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் ஈச்சநேரி பகுதியில் சாக்கு மூட்டையில் உடலில் காயங்களுடன் பெண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. நகைக்காக அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து மூட்டையில் கட்டப்பட்டது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. ஈரோடு காளைமாடு சிலை அருகே வட மாநில தொழிலாளி தண்டவாணி சவால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாமக்கல்லிலே ஆன்லைன் சூதாட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த விரக்தியில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு கணவன் பிரேம்ராஜ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படாததால் கொலை சம்பவங்களும் உயிரிழப்பு சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உத்திரகுமார் என்கிற இளைஞரை 3 பேர் சொந்த கும்பல் முன் விரோதம் காரணமாக வெட்டி சாய்த்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்குளத்தான் விலை என்கிற பகுதியிலே பரமேஷ் என்கிற நபரை ஜான்சி பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் வெட்டி சாய்த்திருக்கிறார். காஞ்சிபுரம் கருவேப்பம் பூண்டியில் முன்பகை காரணமாக அகத்தியன் என்கிற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் அருகே இளைஞர் வேலு என்பவர் பணத்திற்காக எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ரெண்டாடி கிராமத்தில் கோழி இறைச்சி கடையில் உரிமையாளர் மர்ம நபர்களால் பழிக்கு பழி தீர்க்க வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தஞ்சை மாவட்டம் ஏழுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி குருந்தையன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை மறித்து சரமாரியாக வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பண்ணப்பட்டி அருகே தூய்மை பணியாளர் முருகவேல் தொடர்ந்து அங்கு இருந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. முருகவேல் பரிதாபமாக இரத்த வெள்ளத்திலே உயிரிழந்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஊஞ்சம்பாளையம் கிராமத்தில் பழனிசாமி 2வது மனைவி பருவதம் பக்கத்து வீட்டுக்காரர் ரமேஷ் என்பவர் கத்தியால் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சியிலே ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பொன்ராஜ் விபத்தில் இறந்ததாக நினைத்த வழக்கில் திடீர் திருப்பமாக முன்பகை காரணமாக தொழிலதிபரை வெட்டி சாய்த்திருக்கிறது ஒரு கும்பல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த அகசாரம்பதியில் தனியே வசித்து வந்த 90 வயது மூதாட்டி சரஸ்வதியை நகைக்காக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் ஒரு கும்பல். தொடர்ந்து தமிழகத்திலே
திமுக ஆட்சியில் இவ்வளவு கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகமே நிலைகுலைந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் பார்க்கிற போது மார்ச் மாதம் மட்டும் 120 கொலை சம்பவங்களும் கடந்த 3 மாதங்களில் 308 கொலை சம்பவங்களும் அதிர வைத்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு புகார்கள் இதன் மூலமாக பெறப்படாதது, இன்னும் வெளியிடப்படாதது என அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் 3 மாதத்தில் 308 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகமே சுடுகாடாய் மாறி இருக்கிறது. மக்கள் நடமாடுவதற்கு அச்சத்தோடு உறைந்து போயிருப்பதாக வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.